விஜயாவ சிந்தாமணி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்லா குழப்பி விட்டாங்க. அந்த குழப்பத்திலே விஜயா இத பத்தி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு நேரா பார்வதி வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி சிவம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த கன்டென்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது என்ன ஸ்டோரி அப்படின்றது இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மூட நம்பிக்கை பத்தின ஒரு ஸ்டோரிய தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லிட்டு இருக்கும்போதே விஜயா வீட்டுக்குள்ள என்டர் ஆறாங்க. என்டர் ஆனோனே இதுக வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்தோனே பார்வதி சொல்றாங்க, "வெயிட் பண்ணு விஜயா, நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு வரேன்" அப்படின்ற மாதிரி அவங்க வீடியோ அந்த கன்டென்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேச பேச அத விஜயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சின்ன பசங்களுக்கு கூட புரியிற மாதிரி பார்வதி அந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் விஜயா மண்டையில ஏறவே இல்ல. பார்வதி அத பேசி முடிச்சுட்டு வந்தது பிறகு விஜயா கேக்குறாங்க, "அது என்னது சின்ன பசங்களுக்கு ரொம்ப தப்பு தப்பா சொல்லிக் குடுக்குறியே" அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, "என்ன தப்பு தப்பா சொன்னோம்? மூட நம்பிக்கை கூடாது அப்படின்னு தானே சொன்னோம். ஏன் பூனை குறுக்கா போனா கூடாது தானே" அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. "அதெல்லாம் மூட நம்பிக்கை விஜயா" அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. "ஏதோ சொல்லிட்டு போ. இப்ப நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதுக்கு தான் வந்தேன்" அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. "சரி சொல்லு" அப்படின்ற மாதிரி பார்வதி கேக்குறாங்க. "இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்ட கேட்டு ஒரு சாமியார வர சொன்னேன். ஆமா நீ சொன்ன. இதேன் தேவையில்லாத வேலை உனக்கு" அப்படின்ற மாதிரி பார்வதி கேக்குறாங்க. "இல்ல அதெல்லாம் தேவைதான். நீ அதை விடு. இப்ப நான் சொல்றத கேளு. அப்படி ஒரு சாமியார் வந்தாங்க. ஒரு குண்ட தூக்கி போட்டு போயிட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஆமா நீ சிந்தாமணி கிட்ட சொல்லி தானே வர சொன்ன. கண்டிப்பா குண்டு போட்டிருக்கும். என்ன சொன்னிச்சு" அப்படின்ற மாதிரி பார்வதி கேக்குறாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, "இல்ல என் தாலிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் மீனா தான். மீனாவ வீட்ட விட்டு துரத்தணும் அப்படின்னா எல்லாம் சரியாயிரும்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இத கேட்டோனே பார்வதிக்கு செம்ம காண்டு. "சிந்தாமணிக்கு தான் மீனாவ பிடிக்காது. அதனால தான் அவ அப்படி சொல்லி அனுப்பியிருப்பா. நீயும் அத நம்பிட்டு இருக்கியா" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. "அதெல்லாம் இல்ல. இப்ப நான் நேரா சிந்தாமணி கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் வரேன். அந்த கோயில்ல அந்த அம்மா அடிக்கடி குறி சொல்லுவாங்களாம். அங்க வாரவங்க எல்லாருமே அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அத கேட்டோனே தான் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இந்த மீனானால என் புருஷனுக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பதர்றாங்க விஜயா. இத கேட்டோனே பார்வதி சொல்றாங்க, "உன்ன மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த மூட நம்பிக்கை கதை சொன்னேன். இது சின்ன பசங்களுக்கு சொன்னேன் அப்படின்னாலும் இத பெரியவங்களும் கேட்கணும். அப்பதான் திருந்துவாங்க. இல்ல அப்படின்னா இப்படித்தான் தேவையில்லாத மூட நம்பிக்கையிலலாம் வளர்த்துப்பாங்க" அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. எனக்கு இப்ப மீனா வீட்ட விட்டு வெளிய போணும். இத நான் சொன்னா வீட்ல யாருமே கேட்க மாட்டாங்க. நான் இப்ப நேரா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்பயும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ பேசுன அப்படின்னா கண்டிப்பா வீட்ல நம்புவாங்க. நீ எப்படியா சொல்லு. என் புருஷன்கிட்ட சொல்லு" அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ எந்த கோயிலுக்கு போன" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த கோயில பத்தி சொல்றாங்க. "சரி வா, இப்ப நாம போவோம்." "இல்ல நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேனே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல இல்ல இப்ப வா, நாங்க ஒருக்கா போய் பார்ப்போம். அங்க அந்த சாமியார் கிட்ட நான் பேசுறேன்" அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. "சரி வா" அப்படின்ற மாதிரி விஜயா அவங்க இப்ப போயிட்டு வந்த கோயிலுக்கு பார்வதி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த சாமியார காணல. அப்ப அங்க வாரவங்கட்ட எல்லாம் கேட்கறாங்க. "இப்படி ஒரு சாமியார் குறி சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க எங்க?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப எல்லாருமே சொல்றாங்க, "சாமியாரா? அப்படி யாரும் இங்க வரலையே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்லையே, ஒவ்வொரு வாரம் இங்க குறி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்களே" அப்படின்னோனே ஒரு கோயிலுக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, "இல்லையே, நான் இந்த கோயிலுக்கு டெய்லி வந்துட்டு போறவ தான். அப்படி யாரும் சாமியார் இந்த கோயிலுக்கு வாரதில்லையே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த கோயில் ஐயர்கிட்ட போய் கேட்கறாங்க. "இல்ல இப்படி ஒரு சாமியார் குறி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு போனேனே. அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்க மறுபடியும் வருவாங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த ஐயர் சொல்றாரு, "அப்படி யாரும் வர்றது கிடையாதே. இன்னைக்கு மட்டும் தான் அவங்க ஒருத்தவங்க புதுசா வந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல அவங்க போயிட்டாங்க. அவங்க யாரு எவருன்னு கூட எங்களுக்கு தெரியாது" அப்படின்ற மாதிரி ஐயர் சொல்றாரு. அப்படியே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க விஜயா. "என்னடா இது, ஒவ்வொரு வாரம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொன்னாங்களே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட குறி கேட்ட இன்னொரு லேடி ஒரு ஆள் அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டோனே விஜயா சொல்றாங்க, "இது இவங்க அவங்க கிட்ட குறி கேட்டிருந்தாங்க. இவங்க பொண்ணுக்கு 30 வயசாகியும் கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அதுக்கு பிறகு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட மறுபடியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இவங்கள்ட்ட கேட்டா தெரியும்" அப்படின்ற மாதிரி ஓடி போய் அந்த லேடிய பிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் விஜயா கேட்கறாங்க, "ஏம்மா, இதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் கிட்ட நீங்க பேசிட்டு போனீங்கல்ல, அந்த சாமியார் இங்க வாரம் வாரம் வருவாங்களா? அவங்கள பத்தி தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கறாங்க. ஆனா அந்த அம்மாவோ, "எந்த சாமியார பத்தி பேசுறீங்க? எனக்கு எதுவுமே தெரியல" அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "இல்லையே, நான் இதுக்கு முன்னாடி வந்த நேரம் நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சாமியார் கிட்ட இதுல பேசிட்டு இருந்தீங்க. நான் கேட்டேன்" அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. "இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல" அப்படின்ற மாதிரி அவங்க மழுப்புறாங்க. அப்ப உடனே பார்வதி சொல்றாங்க, "ஏம்மா உண்மைய சொல்லுமா, என்ன நடந்துச்சு? நீ அந்த சாமியார பார்த்து பேசுனத இவ கேட்டுட்டு இருந்திருக்கா. இப்ப இல்லன்னு சொல்ற. பொய் சொல்றியாம்மா, உண்மைய சொல்லு" அப்படின்ற மாதிரி பார்வதி அந்த லேடிய மிரட்டுறாங்க. அப்படியே அந்த லேடி "இல்லம்மா இல்லம்மா, எனக்கு அந்த சாமியார்லாம் தெரியாதும்மா. என்ன நடந்துச்சுன்னு நான் தெளிவா சொல்றேன்" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. "சரி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாதிரி விஜயா கேட்கறாங்க. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, "இல்ல, நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறவ. எனக்கு குடும்ப கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி நடிக்க கூப்பிட்டாங்க என்ன. இதுல குறி கேட்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் மட்டும் இல்ல, இங்க ஒரு 15 பேர் நடிச்சிருந்தோம். அப்படியே உங்க கூட வந்த ஒரு அம்மா வந்தாங்கல்ல, அவங்க தான் பணத்த குடுத்தாங்க அந்த சாமியாருக்கு. அந்த சாமியார் அதுக்கு பிறகு பணத்த பிரிச்சு எங்க எல்லாருக்கும் 15 பேருக்கும் குடுத்தாங்க. அந்த சாமியாரும் தனக்கு பணம் எடுத்துக்கிட்டாங்க. மத்தபடி எனக்கு பொண்ணெல்லாம் கிடையாதும்மா. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட
ஆகல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்றாங்க. இத கேட்டோனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க விஜயா. அப்ப வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, "நான் தான் சொன்னேன்ல, அந்த சிந்தாமணிய நம்பாதன்னு சொன்னேன்ல. இப்ப பாத்தியா அவ இந்த வேல பாத்துட்டு போயிருக்கா" அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட வந்து பார்வதி சொல்றாங்க. விஜயாக்கு பயங்கர ஷாக்கு. இந்த சிந்தாமணிய இவ்ளோ நம்புனனே, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாளே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரி இரு, அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே கோவத்துல வந்து கோயில விட்டு வெளியில வராங்க. அப்படியே வந்து பார்வதியும் சொல்றாங்க, "இந்த விஷயத்த வந்து வீட்ல போய் சொல்லு. நீயா போய் சிந்தாமணி கிட்ட வந்து மாட்டிக்காத. அது ஒரு ரவுடி பொம்பள" அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. வீட்ல சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாரும் என்னைய திட்டுன்னு திட்டுவாங்க. எப்படி வீட்ல சொல்றதுன்னே தெரியல அப்படின்ற மாரி விஜயா வந்து சொல்றாங்க. அதெல்லாம் யோசிக்காத, இப்ப வா நாங்க நேரா வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து போகும்போது விஜயா சொல்றாங்க, "எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அந்த பொம்பள வந்து வந்து என் வீட்ல இருக்க என் 2வது மருமக தான் வீட்ட விட்டு வெளிய போணும் அப்படின்ற மாரி சொன்னா. ஆனா இங்க வந்து பேசும்போது மூத்த மருமக அப்படின்ற மாரி சொன்னா. அவளே மாறி மாறி பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா சிந்தாமணி கூட்டிட்டு வந்த ஒரு பொம்பள அப்படின்றதால நான் நம்பிட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. ஆனா சிந்தாமணி எதுக்காக உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு எனக்கு புரியலையே அப்படின்ற மாரி பார்வதி வந்து சொல்றாங்க. விஜயாவும் சொல்றாங்க, "இல்ல எனக்கும் புரியல. ஆனா எதுக்கு சம்மந்தமே இல்லாம மீனாவ வந்து வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு யோசிக்கிறா அப்படின்னு புரியல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனாக்கும் அவளுக்கு ஆகாதுல்ல. அதனால தான் அவ அப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. அப்படியே இவங்க பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, மீனா அவங்க வந்து ஒரு ஜோசியர பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அத வந்து போய் அண்ணாமலைட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து சொல்றாரு, "இப்பதான் உங்க மாமியார் வந்து ஜோசியர், சாமியார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இது பத்தாது அப்படின்னு மருமக நீயும் சேர்ந்துட்டியா?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "இல்ல மாமா, அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க" அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. "இதெல்லாம் நம்பாதம்மா, இதெல்லாம் மூட நம்பிக்கை" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல மாமா, அத்தைக்கு ஏதோ நேரம் சரியில்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க மீனா. "ஆமா, அதே மாதிரி தான் அந்த சாமியார் வந்து எனக்கு நேரம் சரியில்ல, நீ விட்டு போனா தான் சரி" அப்படின்ற மாரி சொன்னாங்க. "அப்படியெல்லாம் செய்ய முடியுமாமா?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் கிடையாது மாமா. அவங்க வந்து உயிர் ஆபத்தெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி சொன்னாரு. ஆனா வேற ஏதோ பிரச்சனை ஒண்ணு இருக்கு. பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற மாரி சொன்னாரு. அதனால அத்தையோட ஜாதகமும், உங்க ஜாதகமும் தேவைப்படும் மாமா அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க வந்து விஜயாவும் பார்வதியும் வராங்க. செம்ம டென்ஷனா வராங்க. அப்ப வந்து அண்ணாமலை வந்து வாமா அப்படின்ற மாதிரி பார்வதிய வந்து கூப்பிடுறாரு. அப்படியே வந்து பார்வதி வந்தோனே, "வாங்க ஆன்ட்டி" அப்படின்ற மாரி மீனாவ வந்து பார்வதிய வந்து கூப்பிடுறாங்க. அப்படியே வந்தோனே அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, "என்ன இவ ரொம்ப டென்ஷனா இருக்காவே?" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து விஜயாவ பார்த்து கேட்கிறாரு. அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க, "எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட் பண்ண வேலை தான" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன எந்த ஃப்ரெண்ட்? யாரு என்ன பண்ணா?" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. "இல்ல ஒரு சாமியார் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்களாமே, ஆமா வந்துட்டு போனதுலருந்து நிம்மதியே இல்ல" அப்படின்ற மாரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. "அது ஒரு போலி சாமியார் போல இருக்கனே" அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. "அதுதான் எனக்கு அப்பவே தெரியுமே, இவ தான் நம்பவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து விஜயா கிட்ட வந்து கேட்கிறாரு, "என்ன ஆச்சு? என்ன?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல அதெல்லாம் சிந்தாமணியோட செட்டப்பாங்க. அவ தான் அவளுக்கு வந்து பணம் குடுத்து இவ்வளவு வேலையும் பண்ண சொல்லியிருக்கா. அவளுக்கு மீனா மேல இருக்க கோவத்துல வந்து மீனாவ வந்து வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. என்ன நல்லா ஏமாத்திட்டா" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைமிங்ல வந்து சிந்தாமணி வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி அந்த சாமியார வந்து மறுபடியும் மீட் பண்ண போகணும். அவங்க வந்து இன்னொரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட வந்து சொல்றாங்க. விஜயா செம்ம கோவத்துல இருக்காங்க. நான் எதையுமே காட்டிக்கல. அப்ப வந்து பார்வதி சொல்றாங்க, "இல்ல இங்க வர சொல்லு. சாமியார கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியே வந்து விஜயா சொல்றாங்க, பண்ணிரலாம். சாமியார் வந்து வீட்டுக்கு வருவாங்களா?" அப்படின்ற மாரி கேட்டேன். "ஆமா வருவாங்க. அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க" அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. சிந்தாமணியும் ரொம்ப சந்தோஷமா, "அப்பா என்ன சொன்னாலும் நம்புறா" அப்படின்னு சொல்லி சாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன வைக்கிறாங்க. அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து சாமியார கூட்டிட்டு வராங்க. வீட்ல எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. முத்துவும் வந்துட்டாரு. ஒரு பக்கம் மனோஜும் வந்து, "ஆஹா! இவ தான் என்னையும் ரோஹிணியும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணால. இருக்கு வரட்டும்" அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோவத்துல இருக்காரு. அப்படியே ரவியும் ரெடியா இருக்காரு. குடும்பமே வந்து ரெடியா இருக்கு. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிந்தாமணி வந்து அந்த சாமியார கூட்டிட்டு அப்படியே வராங்க. வந்துட்டு அவங்க வந்து புதுசா வந்து ஏதோ பரிகாரம் வச்சிருக்காங்களாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப என்ன பரிகாரம் அப்படின்ற மாரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்ப முத்துவ பார்த்தோனே சாமியாருக்கு பயம் வந்துருச்சு. இல்ல இந்த வீட்டுக்கு உங்களுக்கு செட் ஆகுதுல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. சொன்னோனே வந்து அண்ணாமலை வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்படியே எல்லாருமே வந்து அந்த சாமியார வந்து முறைச்சு பார்க்குறாங்க. சிந்தாமணிக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏதோ ஒண்ணு வீட்ல மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அப்படி எல்லாருமே ரெடியா இருக்காங்களே அப்படின்ற மாரி சிந்தாமணிக்கு வந்து புரிஞ்சிருச்சு. அப்ப உடனே வந்து சாமியார வந்து சொல்றாங்க, "இப்ப வந்து நேரம் சரியில்ல. நாங்க போயிட்டு பிறகு வரலாமா?" அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து விஜயா வந்து சொல்றாங்க, "இல்ல நேரம்லாம் சரியா தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சாமியார் கிட்ட வந்து கேட்குறாங்க. "இன்னொரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் தெரியுமா?" அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்றாரு. "இன்னொரு பரிகாரமா? என்ன?" அப்படின்ற மாரி சிந்தாமணி வந்து கேட்குறாங்க. "இல்ல பரிகாரத்த சொன்ன சாமியாரையும், அவங்கள கூட்டிட்டு வந்தவங்களையும் நல்லா தொடப்ப கட்டையால வெளுத்தோம் அப்படின்னா, எல்லாம் சரியாயிரும்" அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொன்னாரு அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. இத கேட்டோனே வந்து சிந்தாமணிக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பேசுறீங்க?" அப்படின்ற மாரி கேட்டோனே விஜயா வந்து அமைதியா இருக்காங்க. "என்ன மாஸ்டர் அமைதியா இருக்கீங்க? உங்க பையன் இப்படி பேசிட்டு இருக்கான்" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல நான் பேச வேண்டியத தான் அவன் பேசிட்டு இருக்கான். முத்து எடு அந்த தொடப்பக்கட்டைய" அப்படின்ற மாரி விஜயா வந்து கேட்குறாங்க. "தொடப்பக்கட்டையெல்லாம் சரி வராது. அந்த விளக்குமாறு தான் சரி" அப்படின்ற மாரி விளக்குமாற தூக்கிட்டு வராரு முத்து. அப்படியே வந்து விஜயா அந்த விளக்குமாற புடுங்கி அப்படியே
சிந்தாமணிக்கு 2 வாய் வைக்கிறாங்க. அப்படியே வந்து பார்வதி வந்து அந்த போலி சாமியாருக்கு 2 குடு குடுக்குறாங்க. அப்படியே குடும்பமே சேர்ந்து இனிமே இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அடிச்சு துரத்துறாங்க. சிந்தாமணி என் மேல கை வைக்கிறீங்க, உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல வந்து இறங்கி போறாங்க. இப்படி நாளைக்கு எபிசோட் நடந்தா நல்லா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எபிசோட் இப்படி நடக்க போதா இல்ல வழக்கம் போல அரைச்சமாவே அரைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.